லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். லிங்கம் வாஸ்து யூடியூப் சேனலில் நாம் பல பதிவுகளை பார்த்து கொண்டே வருகின்றோம். இன்றைக்கி வடக்கு பார்த்தும் தெற்கு பார்த்தும் 2 வாஸ்து வரைபடங்கள் மற்றும் 11 குழிக்கணக்கில் உள்ள பொருத்தங்களையும் பார்ப்போம். நம்ம இன்றைக்கி கட்டடத்திற்கு தேவையான இந்த வெட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெட்டு எதில் இருக்கலாம் எதில் இருக்கக்கூடாது அப்படின்னா, ஈசான மூலைங்கிறது வடகிழக்கு மூலை, கிழக்கு வடக்கு, வடகிழக்கு மூலையில் கிராஸாக இருக்கக்கூடாது, ஆஃப்செட்டாகவும் இருக்கக்கூடாது. ஒன்று இது அப்படியே டயகனலாக கன்னி மூலையிலையும் அதே மாதிரி கிராஸாகவும் கட்டாயும் இருக்கக்கூடாது. வாயு மூலையில் குறுகி இருக்கலாம், வெட்டு இருக்கக்கூடாது. அக்னி மூலை மட்டும், தென்கிழக்கு மூலை மட்டும், எரி மூலைன்னு சொல்கிறது பொசிக்கி மூலைன்னு சொல்லுவாங்க, அந்த மூலை மட்டும் கிராஸாகவும் வெட்டாகவும் இருக்கிறது தப்பு கிடையாது. ஸோ மற்ற எந்த மூலையும் கெட்டு போகக்கூடாது. வடகிழக்கு மூலையில் போர் போடுறதுக்காக சிலால் தள்ளி கட்டிடுறாங்க, தப்பாயிருங்க. அதனால் அவசியமாக ஈசான மூலை வெட்டு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் வளர்ச்சிக்காகவும் ஆரோக்கியமான குழந்தைகள் கிடைப்பதற்காகவும் ஈசான மூலை வெட்டு இல்லாமல் பார்த்துக்கோங்க. கன்னி மூலையில் வெட்டு இருந்தால் பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இந்த வெட்டு ஞாபகம் வச்சு செயல்படணும். கன்னி மூலையில் ரோடாக இருக்கும்போது வெட்டு இருக்கும், அதே மாதிரி கிராஸாக வெட்டி கட்டிடக்கூடாது. இதுதான் ஃபார்முலா. வரைபடத்தை பார்ப்போம். இது சவுத் ஃபேஸிங் வீடு. ஸோ இது வெராண்டா, பெட்ரூமு, கீழே கார் பார்க்கிங். ஸோ ஹால் 15:45 20. ஸோ இதில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு சரியாக இருக்குது, செப்டி டேங்க் சரியாக இருக்குது, மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க் சரியாக இருக்குது. ஸோ இதில் ஒரு மிஸ்டேக் இருக்கிறதையும் நான் உள்ளே போயிட்டு சொல்கிறேன். ஸோ 5G சரியாக இருக்குது. 4Cயில் உள்ளே ஹாலு, கிச்சன் பார்த்தோம்னா ஈசான்யம் சார்ந்ததில் இருக்குது, தப்பு. வாயு சார்ந்ததுலேயும் அக்னி சார்ந்ததுலேயும் இருக்க வேண்டும். இப்போது இந்த மாதிரி தெற்க பார்த்த வீட்டிற்கு நிறைய வரைபடங்கள் நான் கொடுத்துக்கிட்டே வர்றேன். பெரும்பகுதியான வீடுகள் தெற்க பார்த்த வீட்டிற்கு ஈசானியத்தில் கிச்சன் அல்லது ஈசான மூலையில் டாய்லெட் இருக்குது. இந்த இடத்துல டாய்லெட் பாத்ரூம் அல்லது இந்த மூலையில் தான் கிச்சன் இருக்குது. இது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த வரைபடம் அமைச்சிருக்கேன். டாய்லெட் சரியாக இருக்குது, இந்த டாய்லெட் சரியாக இருக்குது, ஹாலு, பெட்ரூம், ஈசான ரூம் எல்லாம் சரியாக இருக்குது. ஆனால் ஈசான மூலையிலேயே கிச்சன் இருக்குது. இந்த கிச்சன் இருக்கிறதுனாலையும் தப்பு ஏற்படுத்தும். ஆனால் ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசிக்காரர்களுக்கும் 9, 18, 27 பிறந்தவர்களுக்கும் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றவர்களும் தெற்கு திசை யோகத்தை கொடுக்கும். இப்போது இந்த 17க்கு 59 நல்ல குழி, 125 குழி. இப்போ இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நாம் திருக்கொள்ளிக்காடும் திருப்பரங்குன்றத்துக்கும் போயிட்டு வாங்க. இந்த ஈசான மூலையில் கிச்சன் இருந்துச்சுன்னா வீட்டினுடைய பிள்ளைகளுக்கு திக்கி பேசவோ அல்லது அசம்பந்தமாகவோ இப்போ இருக்கிற கொரோனா காலத்தில் செல்ஃபோன் பிள்ளைங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. கண்ணோ காதோ கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஈசான மூலை கிச்சன் அதை விட தவறுகள் அதிகமாக ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த கிச்சனை எங்கே போடலாம் சார் அப்படின்னா, ஒரு டாய்லெட்டை நகட்டுங்க, இந்த கிச்சனை இங்கே கொண்டு போயிருங்க, இன்னும் கொஞ்சம் இறக்கி டாய்லெட்டை போட்டுக்கோங்க. ஸோ கிச்சன் இங்கே இருக்கணும், பட் இந்த டாய்லெட் இங்கிட்ட இருக்கக்கூடாது. கிச்சனை மாத்திரம் நகட்டிக்கோங்க. இந்த வரைபடத்தில் கிச்சன் மாத்திரம் நகட்டினா சரியாக போகும். 16:45க்கு 58 10:30 தான் நான் 59க்கு 17 அமைச்சிருக்கிறேன். 125 குழி. வெளியளவும் நான் சரி பார்த்துருக்கிறேன், கிச்சனை மாற்றிருக்கிறேன். திருக்கொள்ளிக்காடும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். 125 குழிக்கு உண்டான பலனை பார்த்துருவோம். பசுமனை கர்ப்பம், வரவு கீர்த்தியும் சௌரியம், செலவு மத்தியமும், யோனி கணவன் மனைவி ஒற்றுமை, யானை குடும்பம் விருத்தி, நட்சத்திரம் அசிவினி உத்தமம், வாரம் குரு புத்திர விருத்தி உண்டம், அங்கிஷம் குரு அங்கிஷம் லாபம் உண்டம், ஜாதி பிராமண ஜாதி நல்ல பலன், திதி பௌர்ணமி பூர்ண பலன், ராசி விருட்சியம் நன்மை உண்டம். வயது 75 ஆண்டுகள். 11 பொருத்தத்தில் 10 பொருத்தம் சிறப்பாக இருக்குது. சிவன் ஆணை. இது 20க்கு 50க்குள்ள வரைபடத்தை நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். இந்த அளவுக்கு பார்த்துருக்குறோம். நாம் 17க்கு 59க்கும் 125 குழி தான் தெற்க பார்த்த வரைபடம். இப்போ அடுத்த வரைபடத்தை பார்ப்போம். இந்த வரைபடம் வடக்க பார்த்தது. 5Gயில் இந்த 3ம்
செப்டி டேங்க் வாயுலையும் கன்னி மூலையில் மொட்டை மாடி வாட்டர் டேங்க். 18 அடி வாஸ்து அளவு கிடையாதுங்க. ஆனால் குழிக்கணக்கு 117 குழி, இல்லைன்னா 107 குழி வச்சுக்கணும், இல்லைன்னா 125 குழியாக மாற்றிக்கணும். இது நான் ஏன் இந்த 18ஐயும் வச்சிருக்கேன்னா, இவங்களுக்கு இருக்கிற இந்த அளவு தான் இது கட்டியிருக்கிற கட்டடம். இதை நம்ம மாற்றம் செய்யணும்னா 117 குழியை நாம் என்ன செய்யலாம், 125 குழியை நம்ம மாற்றிக்கலாம். 117 குழியும் நல்ல அளவு தான், ஆனால் வெளியளவு தப்பாக இருக்குது. வெளியளவும் உள்ளளவும் குழியும் சரியாக இருக்கும். ஈசான மூலையில் வந்து வெராண்டா, ஹால் 11:16, டைனிங் அக்னி மூலை, கிச்சன் யூட்டிலிட்டி. கன்னி மூலையில் 10:16 பெட்ரூம். ஹாலினுடைய கன்னி மூலையில் பூஜை அறை, சர்வீஸு, டாய்லெட்டு. வாயு மூலையில் 8:30 10:45 ஒரு பெட்ரூம். அருமையான வரைபடம். குழி கணக்கில் 117 குழி. கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்காரர்களுக்கும் 5/14/23 பிறந்தவர்களுக்கும் ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றவர்களும் இந்த வடக்கு திசை யோகத்தை கொடுக்கும். வடக்கு திசைக்கு உண்டான ஒரு புதன். திருப்பதி போயிட்டு வாங்க, காலாஸ்திரி போயிட்டு வாங்க, மேன்மேலும் வளர்ச்சியை உண்டாகும். இந்த இடத்துல பீரோ வைங்க, காசு போட்டும். அதே மாதிரி ஈசான மூலையில் இந்த இடத்துல வந்து ஒரு விளக்கு, எப்போவுமே தீபம் எரிந்து கொண்டே இருந்தால் ஈசான மூலையில் விளக்கு ஏற்றும் போது இந்த வழியாக தெய்வ சக்திகள் உள்ளவர். 117 குழி. கர்ப்ப பொருத்தத்தில் பசுமனை 5, வரவு 12. மொத்தத்திலேயே வகுத்தோம்னாக்கா 12 தான் இருக்குது. சகல நன்மை எல்லா வரவும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. செலவு 3 தான். குடும்பம் சேமம். யோனி யானை, அதிக வளர்ச்சி. அங்கிஷம் கேது அங்கிஷம், சகல நன்மை. ஜாதி பிராமண ஜாதி, திதி திருதியை ஜெயம். ராசி மீனம், சுகம். ஆயுள் 59 வருடங்கள். ஸோ 9 பொருத்தம் நல்லா இருக்குது, சேமமாக இருக்குது. இப்போது நாம் வடக்கு திசைக்கும் தெற்கு திசைக்கும் உண்டான வரைபடத்தை பார்த்தோம். வடக்கில் வெளியளவு தப்பாக இருக்குது. அதே மாதிரி தெற்கில் வந்து ஈசானியத்தில் கிச்சன் இருக்கிறது எப்படி நம்ம மாற்றணுங்கிறது நான் சொல்லியிருக்கேன். உங்கள் வரைபடத்தில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் இந்த 9952166706 ஆர் 9344100694 நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம். உங்களுடைய குறையை நீங்கள் நிறையாக்கி கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு எம்பெருமான் சிவபெருமான் கொடுப்பார். அப்புறம் நீங்கள் புதுசாக ஒரு வரைபடம் அமைக்கணும், இடம் வாங்கியிருக்கீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள். அருமையான ஒரு வரைபடத்தை நாம் கொடுப்போம். குழிக்கணக்கையும் பார்த்து நம்ம வரைபடத்தை பெற்றுக்கொள்ளலாம். பழைய வீடு திருத்தம் பண்ணுவதற்கு நீங்கள் அழைப்பு கொடுங்க. ஸோ வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.